என்ன வேலையை பார்த்து விட்டாங்க. இன்னும் வலிக்குதே. Hey, what's happening here? சார் நீங்க தான் உங்க மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு ஃபோன் பண்ணி சொன்னீங்க சார். It's better to see in your face than buttocks. About it. எனக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான்டா இருக்கும். என்னடா லாரி டயர்ல பஞ்சர் ஓட்டின மாதிரி. சார் காலைல சரியா குளிக்கலையா? நெத்தில பாருங்க சோப்பு நூறு ஓட்டிட்டு இருக்குது. இல்லப்பா அது ஒரு குழந்தையோட டயப்பர். ஓ ஆய் போயிட்டு அங்க தூக்கி போட்டுருச்சா? Don't divert the topic. ஆஷா பர்த்டே அன்னைக்கு ஏன் செல்போன்ல எடுத்த போட்டோ என்ன கேட்காம உங்களை யாரும் FB-ல போட சொன்னது? சார் உங்களை கேட்டு தான் சார் போட்டோம். வாட்? அன்னைக்கு நீங்க ஆஷாவை தடவும் போது ஆஷா கணத்துல கேக்க தடவும் போது மனோ கூட கேட்டானே FB-ல போட்டுட்டுமான்னு. நீங்க கூட நீங்களே FB-ல போட்றவா? FB-ல போட்றவா? ஏன்டா கத்துற? போடுங்கடா. டேய் நான் பணத்தை FD-ல போடவான்னு கேக்குறீங்களான்னு தான் நினைச்சேன். நாங்க படத்தை FB-ல போட்டோம். Facebookனு சொல்ல தெரியாதா? ஃபிக்ஸட் டெபாசிட் உங்களுக்கு சொல்ல தெரியாதா? ஐயோ சரி விடுங்க சார். இப்போ என்ன அதனால ஏதாவது பிரச்சனையா என்ன? பிரச்சனை யாவா? ஏய் குண்டு, why are you looking very sexy today? Already to play. You want one more? Finish dinner, I'm get ready. எனக்கு எல்லா நியூஸும் வந்துருச்சு. ஆஷா பர்த்டே தெரிஞ்சிச்சோ? ஆபீஸ்ல என்ன நடந்தது? You know the girl, Asha. She is very dusky but very pretty. இன்னைக்கு அவளுடைய பர்த்டே. அதான் அவளுக்காக நானே போய் ஸ்ட்ராபெரி கேக் ஆர்டின் சைஸில் ஆர்டர் பண்ணி கட் பண்ணேன். அம்பா எடுத்துக்கிட்டான். கேக்கை நான் எடுத்துக்கிட்டேம்மா. அவ்வளவுதான் நடந்துச்சா? வேற எதுவுமே நடக்கலையா? செல்ஃபி மேட்டர் தெரிஞ்சிருச்சோ? இல்லைம்மா அந்த குல்ஃபிக்கு என் கூட செல்ஃபி எடுக்கணும்னு ஒரே ஆடம். அப்புறம் அந்த மனோப்பையை தான் ஒரு 7-8 ஃபோட்டோ எடுத்தேன். அதில் பாரு என்னை கேட்காம FB-ல போட்டு விட்டேன். கிறுக்கு எப்போ தான் திருத்த போகிறாங்க. அவ்வளவுதான் நடந்ததா? வேற எதுவுமே நடக்கலையா? ரூபா உள்ள போகலையே. இல்லைம்மா. இல்ல அவ்வளவுதான் நடந்ததா? வேற எதுவுமே நடக்கலையான்னு கேட்டேன். செம்பையே உருட்டுறாரு. சொல்லுங்க. ஆஷா எப்பவுமே ஜோவிலா பழகி நல்லா கலகலன்னு சிரிச்சு பேசுவா. நான் சிந்திக்காம அவ பேர்ல 50,000 ரூபாய் FD-ல போட்டுட்டேன். 50,000 FD-லயா? அக்கௌண்ட்ல அவ்வளவுதான் இருந்துச்சு. உனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு நானா பலர் சாப்பிட்டு மூடி ரெடிமா. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இவனை மாட்டி விடணும்னு ரொம்ப நாள் ஆசை டார்லிங். எஸ் கம் ஆன். என்னடா ஏன்டா அப்படி ஹை ஸ்கூல் பையன் மாதிரி நடந்துக்கிற? நீ ஏன்டா எலிமெண்டரி ஸ்கூல் பையன் மாதிரி நடந்துக்கிற? பதில் இல்லைல சொல்ல முடியாது. நீ சொல்ல விட மாட்ட. ஐயோ என்னடா பைக் டியூ கட்டலன்னு பேங்க்கார ஃபோன் பண்றானா? இல்ல டார்லிங் அந்த குங்கும சீரியல் சௌமியா. ஹலோ சௌமியா, உங்க வேலை விஷயமா தான் இங்க ஒரு சாரோட மீட்டிங்ல இருந்தேன். வேலை விஷயமாவா? ஒரு 1.5 வீக்ஸ்ல ரெடி ஆயிரும். ஓகே தானே? மனோ அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. எனக்கு வேற ஒரு பெரிய சீரியல்ல கமிட் ஆயிடுச்சு. இதை விட பெட்டர் salary. அது சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். எல்லாமே உங்களால தான். ஐயோ இட்ஸ் ஓகேங்க. அப்புறம் என்ன அப்படியே உங்க எக்ஸ் பாஸ் கீர்த்தனாக்கு ஃபோன் பண்ணி அவங்களை கலாய்க்க வேண்டியதானே? கலாய்க்கிறதா? அதெல்லாம் நேர்ல மீட் பண்ணி சாரி எல்லாம் சொல்லியாச்சு. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அவங்களும் பழசெல்லாம் மறந்துட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டாங்க. நீங்களும் கீர்த்தனா மேடம் மீட் பண்ணி சாரி கேட்றீங்களே, எதுக்கு மனோ? உங்களுக்கு வீண் பிரச்சனை இல்ல? உங்க நல்லதுக்காக தான். சௌமியா மேடம் உங்களுக்கு தான் ரூட் கிளியர் ஆயிடுச்சுல, அதை பிடிச்சி அப்படியே போயிட்டே இருங்க. இந்த தொப்புள் கொடி துளசி மாதிரி ஃப்ரீ அட்வைஸ் எல்லாம் பண்ணீங்க, அப்ப திரும்ப உங்க ஷூட்டிங் வர வேண்டியிருக்கும். இல்ல மனோ சாரிங்க. என்ன வேண்டா தப்பு பண்ணதா அந்த கீர்த்தனா அவ சாரி கேட்க மாட்டாளாம், நான் போய் அவகிட்ட சாரி கேட்கணுமா? எனக்கும் அதான் சரின்னு தோணுது டார்லிங். எது? அந்த கீர்த்தனாட்ட சாரி கேக்குறது. டேய் ஏன்டா இப்படி பயந்து சாகுறீங்க? அவ என்னடா பண்ணுவா? அப்படி என்னடா பண்ணுவா? டேய் மனோ, நீ எங்கம்மா இங்க? ஏதாவது பிரச்சனையா? டேய் அந்த கீர்த்தனா பொண்ணுக்கு எவ்வளவு திமிருடா. அன்னைக்கு டேட் ஏறி நீ மன்னிப்பு கேட்டல்ல, எல்லா விஷயத்தையும் உங்க அம்மாட்ட சொல்லிட்டு வேடா. அதுவாடா முக்கியம், நீ சொல்லுமா. அதுக்காக நஷ்ட ஈடு கேட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. டேய் உன் மேனேஜர் குத்தாலன் சார் கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் கைமாத்தா கேளு. அம்மா அன்னைக்கு இவன் டீ குடிக்கிறதுக்கு 10 ரூபா கேட்டதுக்கு இவன் 10 நாள் பேசல, அந்த ஆள்கிட்ட போய் 10 லட்சம் ரூபாய் கேட்க சொல்ற. அம்மா உங்க கணக்கு வாத்தியார் பேர் என்ன? இப்ப எதுக்குடா அதெல்லாம்? இல்ல பரவாயில்ல சொல்லுங்களேன். குமாரசாமி வாத்தியார். உங்க கணக்கு தப்பா இருக்கும் போதே நினைச்சேன். இது 10 லட்சமா? 1 கோடிமா? 1 கோடியா? ஆமாப்பு 1 கோடி. என்ன 2 பேரும் ஒரே நேரத்துல ஷாக் ஆனா பிரச்சனை சால்வ் ஆயிடுமா? டேய் நம்ம வீடு வித்தா 1 கோடி ரூபாய் வரும்ல? அது நம்ம ஹவுஸ் ஓனர் தான் கேட்கணும். போடா. ஓ முருகா, உள்ளூர்ல புள்ளைய பத்தி செல்லூர் ராமன் பேர் வச்சாங்களாம். ஏன்டா இப்ப சம்பந்தமே இல்லாம பேசுற? அப்படிதானே ராஜா நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க.
உனக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகணுமா வேணாமா? ஒன்னு விட்டா இனிமே அந்த கீர்த்தனா விஷயத்தில் தலையிட மாட்டேன்னு உங்க அம்மாட்ட சத்தியம் பண்றா. பண்றா. ஸ்டாப். ஒரு நிமிஷம் அந்த கையை காட்டு. நினைச்சேன் கையில கிராஸ் விட்டு சத்தியம் பண்ணா செல்லாத. சின்ன பையன் மாதிரி பண்ணாம பெரிய மனுஷன் மாதிரி சத்தியம் பண்றா. பண்ணிட்டா. வக்கீல் யாரு? மிஸ்டர் அர்ஜுன் ரெட்டி. பேரே மாசா இருக்குல்ல. ஆளு அதை விட மாசா இருப்பாரு. ஹஸ்டல் விஸ்டா ரெட்டி. தம்பி டீக்கு காசு 2 டீ இவர் தருவார். ஆம்புலன்ஸ்ல வந்திருக்கீங்க. நம்ம ரெடி இல்ல? ரெட்டியா? மாப்பிள்ள பிரகாஷ் ரெட்டி. அந்த கேஸ் விஷயமா பேசிருந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல்ல. வண்டி வேற பஞ்சரு, என்ன பண்ணலான்டான்னு நான் அது ஆம்புலன்ஸ் தீசுக்கு போறான்னா. எங்க போறான்னா? என் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போடா அப்படின்னு தெலுங்குல சொன்னான். ஓ சரி. அதான் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்தேன். இவன் தான். ஓ தம்பி தான் கேஸா? தம்பி கேஸ் இல்லங்க, தம்பி மேலதான் கேஸ். நான் சொன்னேன் ஃப்ரெண்டு மனோ. ஹலோ, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இந்த கேஸை நம்ம ஜெயிச்சிடலாம். நீங்க போய் சக்சஸ் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் போய் பதுவை பார்த்து வந்துடுறேன். ஹியரிங் வரப்போகுது, இப்ப போய் அவர் பதுவை பார்க்க போறேன்றாரு. யாரா அவ? ஜட்ஜி பத்மநாபன் தான் அப்படி சொல்லிட்டு போறாரு. ஜட்ஜியா நிக்னேம் வச்சு சொல்றாரு. இதுக்கே இப்படி சாக்காயிட்டிய. இனிமே தானே நீ பார்க்க போற இந்த அர்ஜுன் ரெட்டியோட ஆட்டத்தை. கீர்த்தனா சும்மா தனியா நின்று சிரிச்சுக்கிட்டு. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் யுவர் ஆனர். இவர் என்னுடைய கிளையண்ட் மனோகர். வணக்கம் ஐயா. ஏங்க அவர் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள என்னங்க அப்ஜெக்ஷன்? அவர் பேசக்கூடாதுங்க, அவருக்கு அந்த ரைட்ஸே இல்ல. What is this nonsense, Your Honor? You said I don't have the right to talk, huh? ஆமா, ஏன் காது கேக்கலையா? அடி யாரு காது கேக்கல? Silence. Your Honor, I am submitting important documents regarding this conversation. Madam. Mr. Arjun Reddy. Yeah, it's me. What is this nonsense? லா காலேஜ்ல 12 அரியர்ஸ் வச்சிருக்கீங்க, இன்னும் லா காலேஜ்ல டிகிரியே வாங்கலையா நீங்க? டேய் என்னடா இதெல்லாம்? டேய் அவங்க பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்டா, சும்மா விளையாடிக்கறாங்க. டூப்ளிகேட் சர்டிபிகேட் வச்சா இத்தனை வருஷமா கோர்ட்ல வாதாடிக்கிட்டு இருக்க. சீட்டிங் 420. யுவர் ஆனர், இவர் வக்கீலே இல்லையா? இல்லையா? யாருக்கிட்ட? ஐயா எனக்கு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்கயா. இவனை கொண்டுட்டு நான் இதே குண்டில் வந்து நின்னுக்கிறேன். ஐயா நீங்க எனக்கு 1 மினிட் டைம் கொடுங்கயா. அவனை கொண்டுட்டு நான் அந்த குண்டில் போய் நின்னுக்கிறேன். Your Honor, டாக்டர் அம்பேத்கர். ஹலோ என்ன இன்ஸ்பெக்டர், முதல்ல இவனை அழைச்சிட்டு போய் என்கொயரி பண்ணியா. மிஸ்டர் மனோகர், நீங்க என்ன பண்ணுங்க, வாய்தாவா வாங்கி ஒரு 6 மாசம் இந்த கேஸ் எழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் உள்ள இருந்து பிட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வெளியே வந்து எப்படியாவது பாஸ் ஆகி அப்புறம் இந்த கேஸ் எப்படி தெரிக்க விடுறேன் பாருங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 5000 rupees அட்வான்ஸா கிடைக்கும். ஏண்டா ஒரு டிகிரி பாஸ் பண்ண வக்கீல்ல டேய் அவனை முதல்ல வெளியே போக சொல்றா. போயிடுறா டே. நம்ம ஊர்ல பெங்களூர் மாதிரி ஷாப்பிங்லாம் போக விடுவீங்களா? ஃப்ராடு 420. நீ இவ்வளவு பெரிய கேவலமானாலும் தெரிஞ்சா உன் கூட வைஃபை ஷேர் பண்ணிருக்கவே மாட்டேன்டா. நான் கோவப்பட வேண்டிய இடத்துல நீ கோவப்பட்டா நான் அமைதியாயிடுவேன். அதானே உன் லாஜிக்கு? ஏய் அப்படிலாம் இல்ல டார்லிங். திட்டுறா, என்ன திட்ட மாட்டேன்டா. உன்னை திட்டவே மாட்டேன். தேங்க்ஸ்டா. நீ ஒரு ஆள், நீ சொன்னதை கேட்டு இவனை ஒத்துக்கிட்டேன் பத்தியா? என்னதான்டா நான் திட்டிக்கணும்? அங்க பாடுறா, அவ எவ்வளவு நக்கலா பாக்குறான்னு பாடுறா. இந்த கேஸ்ல மட்டும் நான் தோத்தேன், நான் செத்தேன். ஒரு நிமிஷம் இந்த கையும் கூட. டார்லிங் நீ கவலைப்படாத டார்லிங், நீ தோக்க மாட்டே டார்லிங். கண்டிப்பா நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் டார்லிங். எனக்கு நிறைய பேர் தெரியும். சொல்லு டார்லிங். ஐயா வாய்தா கொடுத்துடலாமா? அடுத்த ஹியரிங்ல முடிச்சுக்கிறீங்களா? ஐயா நான் சின்ன வயசுல இருந்து நிறைய கேப்டன் படம் பார்த்திருக்கேன், அதனால சட்டம் கொஞ்சம் தெரியும். அதனால இந்த கேஸ்ல நானே வாதாடிக்கிறேனே. சார் லா காலேஜ்ல டிகிரி கூட முடிக்கல, அப்புறம் எப்படி சார் வாதாட முடியும்? முடியும், அதுக்கும் சட்டத்துல இடம் இருக்கு. உங்களுக்கு அங்க ஒரு இடம் இருக்கு, அப்படியே உட்காருறீங்களா? Proceed. யுவர் ஆனர், கீர்த்தனா வாசுதேவனை கொஞ்சம் வர சொல்றீங்களா? நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ காட்டணும். ஏன்பா டெமோ தானே, வேற யாரையாவது வச்சு காட்டேன். வேற இது வேலைக்கு ஆகாது. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். யாரையும் டார்லிங், இந்த டெமோக்கு நீ தான் கீர்த்தனா வாசுதேவனா நடிக்கணும். ஐயா லேடி கிட்ட போட முடியாது. டேய் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. இதே இந்த இடத்துல ஆட்டோ சேர்மெண்ட் இருந்திருந்தா நான் லேடி கிட்ட போட்டிருப்பானே. ஆனா யாராலையும் பார்க்க முடியாதுடா. டார்லிங் உனக்கு தான் டார்லிங் நல்லா இருக்கும், நீ தான் நல்லா நடிப்ப. நம்பிட்டான். டேய் நாங்க போயிட்டு கீர்த்தனா வாசுதேவன் கேன் யூ ப்ளீஸ் கம்னு சொல்றேன், வந்துடுறியா? நல்லா பண்ணணும். டெமோ சிஸ்டரோட பெட்டரா பண்ற பாரு. டெமோ ஸ்டார்ட் பண்றீங்கயா? Proceed. கீர்த்தனா வாசுதேவன்.
பொறுக்கி பையன். டேய் அடி. சீ போட, எனக்கு வெக்கமா இருக்கு. டேய் நான் என்ன கிஸ் அடிக்க சொன்னேன், என்ன அரடா. ஓ பார்த்துக்கிட்டீங்களா யுவர் ஆனர்? ஃபாஸ்டா போனதுனால நீங்க சரியா பார்க்கல. உங்களுக்காக ஒரு ஆக்ஷன் ரீப்ளே யுவர் ஆனர். டேய் அடிடா பொறுக்கி பையா. ஸ்டாச்சு. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா யுவர் ஆனர், இவங்க தான் கீர்த்தனா வாசுதேவன். இது அவங்களோட கை. அவங்க கையை ஓங்குறப்ப அந்த அடிய மேல விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தற்காப்புக்காக நான் அவங்க மேல கையை வச்சேன். இதை தான் நான் மேல கை வச்சேன்னு சொன்னேன். ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. ஏய் எந்த ஆத்துலடா போட்ட? பாத்தீங்களா, இப்படிதான் நல்ல பழமொழி சொன்னா கூட இங்க இருக்க பாதி பேர் அதை தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி நான் மேல கை வச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு எல்லாரும் முன்னாடியும் சொன்னதை இவங்க டபுள் மீனிங்ல பேசுறேன்னு சொல்லி என் மேல ஒரு தப்பான கேஸை போட்டு இந்த கோர்ட்ல வந்து நிக்க வச்சிட்டாங்க யுவர் ஆனர். நானும் அதே தான் சொல்றேன் யுவர் ஆனர். இவர் சிங்கிள் மீனிங்ல தான் சொன்னாரு, அதுவும் தப்பான மீனிங்ல தான் சொன்னாரு. நீங்க வேணா அந்த வீடியோ இன்னொரு வாட்டி பாருங்களேன். நான் நிறைய தடவை இந்த வீடியோவை பார்த்துட்டேன். நீ சொல்லுப்பா. ஐயா, தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு, மீத்தேன், ஈத்தேன், நியூட்ரினோ, ஹைட்ரோ கார்பன், பெட்ரோல் விலை, விவசாய பிரச்சனை, காவேரி மேலாண்மை, நீட்டு, ஸ்டெர்லைட், 8 வழிச்சாலைன்னு ஏகப்பட்ட போராட்டம். இப்படி ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என் மேல ஒரு பொய் கேஸை போட்டு இந்த கோர்ட்டோட டைம், உங்க டைம், ஏன் டைம், எல்லாரோட டைத்தையும் வீணாக்கி நம்மளெல்லாம் தீராத மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க இந்த கீர்த்தனா வாசுதேவன் அண்ட் கோ. இதுக்கப்புறமும் அவங்க பெரிய இடம், நான் அவங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு சொல்வேன்னு சொன்னீங்கன்னா நான் இன்னொரு கேஸ் போட வேண்டி இருக்குங்க ஐயா. இன்னொரு கேஸா? அது என்னப்பா? ஐயா, அவங்க என் மேல அவதூறு கேஸ் போட்டாங்க இல்லைங்க ஐயா, அதே மாதிரி எனக்கு அவதூறுக்கு அர்த்தம் தெரியலன்னு சொல்லி நான் ஒரு கேஸ் போடுவேங்க ஐயா. அவதூறுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியலன்னு கேஸ் போடுவியா? மனசாட்சியே இல்லாம பேசுறியப்பா. ஸ்கீமுக்கு அர்த்தம் தெரியலன்னு மத்தவங்க சொல்லும் போது அவதூறுக்கு அர்த்தம் தெரியல இந்த மனோகர் சொல்லக்கூடாதாங்க ஐயா. என்னங்க ஐயா, மத்தவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா அது டொமேட்டோ சட்னி அங்கய்யா. மிஸ்ஸஸ் நிர்மலா சேதுராமன், மேற்கொண்டு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சார், இந்த கேஸை நீங்க தள்ளுபடி பண்ணீங்கன்னா நாங்க சுப்ரீம் கோர்ட் போவோம். அப்படியா? இந்த கேஸை நான் தள்ளுபடி பண்றேன், நீங்க அங்கேயே போங்க. The court is adjourned. Hey Jasha, Asmin. Hey Mano. Asha, Jasmine. What a surprise. நீ எப்படி இங்க? வர வேண்டிய சிச்சுவேஷன் வந்துட்டேன். அம்மா நீ எப்படி இங்க? நான் HR மேனேஜர் பாலாஜியை பார்க்க வந்தேன். இன்டர்வியூ. Okay, go straight first cabin. All the best Mano. ஆஷா, இந்த குத்தாலம் சார் ராஜாலாம் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டாங்க. நீ ஏதாவது அவங்கள்ட்ட பேசுங்க. Don't talk about them. அவங்க ரெண்டு பேரையுமே நான் கட் பண்ணிட்டேன். அதுலயும் அந்த குத்தாலம் very cheap. ஏன் ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணாரா? நினைச்சேன் இந்த குண்டு தக்காளி பண்ணியிருப்பான். என்ன பண்ணா? என்னோட பர்த்டேக்கு 50,000 FDல போட்டான்ல, அத திரும்ப கேக்குறான். மனசாட்சியே இல்ல பாரு. bloody heartless fellow. அன்னில இருந்தே நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். ஐயோ, நான் நிறைய தடவை உனக்கு ஃபோன் பண்ண, ஆனா நீ தான் பிக் பண்றதே இல்லையே. நான் இன்டர்வியூ முடிச்சிட்டு வந்து பேசுறேனே. நைட் வாட்ஸ்அப்ல வருவியா? வரமாட்டேன், ஊருக்கு போறேன். ஐயோ, HR டிபார்ட்மெண்ட் என்ன இப்பெல்லாம் எது கேட்டாலும் திட்டான். போடா. ஓம் சக்தி. இது இந்த சாமிக்குடா. நம்ம கவுன்சிலர் ஐயா வடக்கப்பட்டு ராமசாமிக்கு. பொய் சொல்லாத, மேல்மருவத்தூருக்கு தானே? அதான் தெரியுதுல, அப்புறம் நம்ம ஓம் சக்தி. ஏண்டா என்னதான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். நீ ஏன்டா வேலையை விட்ட? ஓம் சக்தி, ஓம் சக்தி. நானா வேலையை உள்ள சக்தி, என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க சக்தி. மிஸ்டர் பி ராஜா. பிரசன்ட் மேடம். மனு உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. You're terminated. நான் டெர்மினேட்டரா? Get out. ஓம் சக்தி, எனக்காக எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்க. அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா அதுல நான் ஹீரோவா பிறக்கணும், நீ ஹீரோ ஃப்ரெண்டா பிறக்கணும். அப்பதான்டா என் கஷ்டம் உனக்கு புரியும். டேய், நான் ஏற்கனவே ஹீரோ ஃப்ரெண்டா இருந்தா வந்தாண்டா. நீ அதுலயே கம்ஃபர்டபுளா இருக்குன்னு அப்படியே இருந்துட்ட. நான் அடுத்து அப்படியே இந்த இன்டர்வியூக்கு வந்து HR மேனேஜர் ரூம் எங்க இருக்குன்னு தேடிட்டு. நம்ம நைட் லஞ்ச் போலாமா? மேனேஜர் ரூம். ஓ, கீ வந்துட்டானே. ராஜா என் ஃப்ரெண்டு, அவனுக்கு வேலை போச்சு. ஓகே, நீங்க என் ஃப்ரெண்டு கூட இல்லையே சார். உங்களுக்கு ஏன் சார் வேலை போச்சு? Why you are dismissed my boy Mr. Manohar in this company? Come on, tell me. I won't give you a single reason. You know why? Because I'm terminating you also. Me? What the hell? Echi, வெளியே போ. Oh my God. It's a medical miracle. First you go finish the interview, another we will talk. Doc. இங்கிலீஷ் மாதிரியே பேசுறானே. Bloody buckets. Actually lunch போல நான் மார்னிங் டின்னர் போல. சார், இந்த ஆஷா FD மேட்டர் Get lost immediately.
ஐ கான்ட் see anybody. ஓ இந்த பாரு ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன். சார் வெளிய நின்னு வலிஞ்சிட்டு இருக்கார் சார். ஐயோ சார் ஆபீசர். சாத்து கதவை. எங்கேயோ போன மாதிரியாத்தான் என் மேல வந்து ஏறா தண்ற மாதிரி எங்க இருந்தாலும் நமக்குனே வந்துடுறானே நினைக்கி. நீ ஓப்பன் வாய்ஸ்ல சொன்னாலே அவன் போக மாட்டான். ஏன் மைண்ட் வாய்ஸ்லாம் ட்ரை பண்ற? உண்டியல்ல போட்ட காசும் ஓட்டு கொடுத்த நோட்டும். இல்ல தம்பி உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நீங்க எப்படி கலாச்சாரம் நான் சொல்லியே தீருவேன். திரும்பி வந்ததா சரித்திரமே கிடையாது. ஏன் சார் அந்த ஆஷா கொடுத்த 50,000 திருப்பி கேட்டீங்க? இல்லப்பா அவளை எதுவுமே பண்ணாமலேயே டெய்லி என் பொண்டாட்டிட்ட மானாவரியா அடி வாங்கிட்டு இருக்கேன். அதனாலயே ஆஷா கொடுத்த 50,000 எனக்கு சத்தமா பேசாதீங்க, ஆஷா கேட்டுரும். ஆஷா எங்கேயா இருக்கா? டோக்கன் நம்பர் 7 பேசிட்டு இருக்கு பாரு. அப்ப அவளே கூப்பிட்டு கேட்டுருவோம். கத்தாத, இப்ப அவ பெரிய இடம் மூட்டு பேசாம இருக்கு. செல்ஃபி எடுக்கிறவெல்லாம் செவிலே அறையணும். அங்க கச்சக்கா இங்க போச்சக்கா. அதனாலதான் ஹவுஸ் கீப்பிங் யூ கீப்பிங். கீப் குவைட். கல்பிரிட்டுக்கு தெரியாது பா, பேசாம போட்டுடலாமா? போட்டுடலாம்ப்பா. சார் நீங்க என்ன சார் சாமியோட சேர்ந்து இப்படி பேசுறீங்க? டேய் 2 பேரும் பேப்பர் போட்டுடலாமான்னு கேட்டேன்டா. அட என்னப்பா நல்ல வேலையில தானே சேர்ந்திருக்கீங்க. அப்புறம் ஏன் தெருவா போய் பேப்பர் போடுறேன்றீங்க? We are going to give the resignation letter. சுசி கணேசன் கிட்ட ஏன் லெட்டர் தரணும்? அதான்ப்பா ராமானுஜ கடிதம். ராஜினாமா லெட்டரா? ஏன்? Because of you. நான் என்ன பண்ணேன்? பின்ன நீங்க வந்து வேலை செஞ்ச எப்படி அவளுக்கு தெரிஞ்சு மோப்ப முடிச்சு இந்த கம்பெனி வந்து வேலைக்கு வாங்கிடுவா. அப்புறம் 3 வெத்தியை செருப்பாலே அடிச்சு வெளியே அனுப்பிச்சிருவா. அதுக்குள்ள நாங்களே மரியாதை வேலை விட்டு வெளியே போறோம். பண்ணி பாய்ஸ் நீங்க வாங்கி கொடுத்த இந்த சமோசா மேல சத்தியமா சொல்றேன், அவளுக்கு எனக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. ஃபினிஷ். சூப்பர் டார்லிங். ஆனா இப்போ என்னன்னா அவளை வெறுப்பேத்துறதுக்காகவே லவ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். செருப்படி கன்ஃபார்ம். ஏண்டா நம்ம வேணா மாறு வேஷத்துல போய் மாடு வைக்க போயிடலாமா? இதை விட்டா நீ அதான் பண்ணுவேன்னு கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. பேசாம நார்த் இந்தியா போய் ஸ்வச் பாரத்ல சேர்ந்துருமா? அது என்ன ஸ்வச் பாரத்? ஐயோ கைஸ் கைஸ் கைஸ், நான் ஜாலியா ஒன் சைடா தானே லவ் பண்றேன்றேன். ஃப்ரண்ட் சைடா பேக் சைடா? ஓம் சக்தி ஓம் சக்தி. ஆமா அவ இவனை லவ் பண்ண சான்சஸ் இருக்கா? அவ இவனுக்குலாம் ஃபோன் பண்ணவே சான்ஸ் இல்ல. இதுல எங்க லவ்? வெளிய சொல்லிடுவாங்க. அதான் சொல்றேனே. என்னடா போஜ்புரின்னு வருது? டோரா புஜி சார். யாரா அந்த டோரா புஜி? என் கீர்த்து. அவளுக்கு நான் வச்சிருக்க செல்ல பேர் தான் டோரா புஜி. இங்க நாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நான் அந்த பக்கம் வந்து பேசுறேன். இப்ப அவன் யார நாய்ஸ்ன்ட்டு போறான்? 2 பேரையும் தான். உங்களை மட்டும் நாய் தானே சொல்லிருப்பாங்க. சாரி சார் சாரி சார். Hi, I'm Ashwin. How are you? Fine. Guys. Kirtana, you're looking so beautiful. Thank you so much. Do I look handsome? Yeah. Thank you, thank you, thank you. அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு சென்னையில உன் டிராமா கம்பெனி? ஆமா நீ ஊரூரா போய் டிராமா போடுவியா இல்ல ஒரே இடத்துல டிராமா போடுவியா? Excuse me. It's not a drama company. It's a television production house. It's a corporate company and we are number 1 in the industry. Oh, corporate company. Number 1. Oh, annual profits எவ்வளவு வரும்? About 10 crores Indian money. சாப்பிடும் போது காமெடி பண்ணா இப்படிதான் உடனே தலைக்கு ஏறிடுது. What did you say? 10 crores Indian money annually? அது வீக்கெண்ட்ல நான் பார்ட்டிக்கு செலவு பண்ணுது. அத போய் ப்ராஃபிட்னு பிச்சைக்காரத்தனமா? கீர்த்தனா, do one thing. நம்ம கல்யாணம் பண்ண அப்புறம் உன் டிராமா கம்பெனி இழுத்து மூடிடு. Okay? Excuse me. I told you it's not a drama company. It's a production house. Whatever it is, I don't care. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இந்தியால டெய்லி சோப்பு தேய்க்கிறவன்னு தெரிஞ்சாக்க, ஓ சாரி, இந்தியால டெய்லி சோப் ப்ரொடியூஸ் பண்றவன்னு தெரிஞ்சாக்க என் ஸ்டேட்டஸ்க்கும் என் லெவலுக்கும் ரொம்ப கேவலமா இருக்கும். Excuse me. என்னோட வேலையை ஷட் டவுன் பண்ண சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. Because it's my passion, my hard work and my self respect. Oh, she's such a feminist. And I hate feminism. Mr. Ashwin, I don't think this is going to work out. I really need to leave. Hey, listen. You're going to get married to a rich guy like me. அப்புறம் எதுக்கு இந்த வீணா பண்ண டிராமா கம்பெனி எல்லாம்? Hey! பரதேசி பண்ணாட லூசு பையலே மறமண்ட. அறிவியல உனக்கு? எத்தனை வாட்டி சொல்றது இது டிராமா கம்பெனி இல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு? Sorry. Just use this, please. Just leave me alone. Okay. I'll show you the washroom. இங்க பக்கத்துல தான் இருக்கு. Come. Hey! What are you doing? Oh. பழக்க தோஷத்துல வந்துட்டேன். You carry on. பழக்க தோஷமா? யாரா இவன்? Excuse me. What do you mean by பழக்க தோஷம்? First nightல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன்.
என்ன பண்ணது, அதை இப்போ சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன். ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் நான் ஒரு பொண்ணாக தான் இருந்தேன். பேர் அஸ்வினி. அதுக்கப்புறம் பேங்காக்ல போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணோன்னு ஒரு பையன் ஆயிட்டேன், அஸ்வின். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை, நான் எப்போலாம் எமோஷனல் ஆறேனோ அஸ்வினியோட வாய்ஸ் வந்து, ஆனா அது போக போக சரியாயிடும். நான் இப்படி குறுகுறுன்னு பாக்குறேன். என் மேல உனக்கு டவுட் இருந்தா இன்னைக்கு ஒரு நைட் என் கூட ஸ்பெண்ட் பண்ணி பாரு, and I'll show you the magic. அம்மாடி கீர்த்தனா, ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு செலவு பண்ணி எனக்கா போய்க்கலான்னு நினைச்ச. ஆனா 5 விசா செலவு இல்லாம ஆண்டவன் வச்சான் பாத்தியா உனக்கு ஒரு ஆப்பு. 2 பொண்ணுங்களை தனியா விடாதரா, 10 நிமிஷத்துல சண்டை வந்தோன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. எங்க அம்மா சொன்னது சரியா தானப்பு இருக்கு, இப்படி நடு ரோட்ல சண்டை வந்துருச்சு. கீர்த்தனா, ஃபாரின் கார் வாங்குறது முக்கியம் இல்லம்மா, அதுல பிரேக் கியர்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து வாங்கணும். கர்மா இஸ் பூமராங். இப்ப பேசு, இப்ப பேசு. ஓ ஷட் அப். நான் எதுவுமே பேசலையே. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? மா என்னாச்சுமா? திவ்யா, நீ யாவது சொல்லடி, என்னடி ஆச்சு? அடிக்காதமா. நீ பண்ண காரியத்துக்கு ஒன்னு அடிக்காம கொஞ்சுவாங்களா? நான் என்னமா பண்ணேன்? இது வேற. சொல்லுடி, இவன் என்ன பண்ணான்னு. நீ ஃபாரின்ல இந்த பொண்ணு மேல கை வச்சுட்டு அவர் வேண்டாம்னு சொல்றியாமே. ஏய், உண்மையை சொல்லுடி, நான் உன் மேல கை வச்சனா? உன் மனசு தொட்டு சொல்லு. அன்னைக்கு ஹோட்டல்ல நீ மேல கை வைக்கல? ஆமா வச்சேன், அதுக்கு என்ன? அம்மா, இதுல வெக்கப்பட என்னமா இருக்கு? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. என்னடா சிச்சுவேஷன்? ஆம்பளடா, ஒரு கண்ட்ரோல் வேண்டாம். கண்ட்ரோல் எல்லாம் இருக்க முடியாது. இதுவும் கேளுங்க ஆண்டி. அதுக்கு கேளுமா. ஃபாரின்ல எங்களுக்குள்ள நடந்த மேட்டர் எதுவும் எங்க அம்மாக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு. சொன்னல? ஆமாமா, தெரிஞ்ச அவன் மனசு கஷ்டப்படும், அதனால எதையுமே சொல்லாதன்னு சொன்னேன். அத போய் சொல்லி வச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு? இவதான் எனக்கு மருமக. ஐயோ, பேசாத. ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு கூட்டிட்டு வா. ஆர்த்தி ரெடியா வைக்கிறேன். ஆர்த்தி யாருமா? வாயில வரத போட்டு போலாம். வாமா. கீர்த்தனா, நான் நெட்ல படிச்சேன். சம்பவம் எப்ப நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா நான் சைனீஸ் கேலண்டர் பார்த்து உங்களுக்கு பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கண்டுபிடிச்சிடலாம். அடி செருப்பால. எப்ப பார்த்தாலும் நெட்ல பார்த்தேன், அதுல பார்த்தேன். கிளம்பி முதல்ல. ஃபோன் பண்றேன். பை. ஆம்பளை புள்ள பாருமா. ஆமா, எந்த கை வைக்கிறது பத்தி நீ அம்மா கிட்ட சொன்ன? அதான் என் விட்டு எனக்கே போட்டாலே. என்ன மாமா, கோவமா இருக்கீங்களா? மாமாவா? உன்ன ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? உங்க அம்மா கிட்ட எல்லாத்துக்கும் சாரி கேட்டு உங்க பையனை கல்யாணம் பண்ணி தரீங்களான்னு கேட்டேன். அதுக்கு எதுவா இருந்தாலும் என் பையனை கேட்டுதான் செய்வேன் ஓவரா சீன் போட்டாங்க. அதான் நானும்